ஹலோ கைஸ், நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். அதையும் அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு புளி போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இது இப்போ நல்லா ஆற விட்டுறணும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இப்போ இதுலேயே இந்த வதக்கி வச்சிருக்கிற தக்காளி புதினாவையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கணும். இதில் சூப்பரான தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.